ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இல்ல அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் அவர் மேல 2-3 வாட்டி நம்ம பக்கத்து ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் அவர் வந்து ஒரு முக்கியமான இதில் இருக்கிறதுனால அதை லேஸில் எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு படம் ரீதிகாலிங் நான் பண்ணால் ஒரு பழக்கம் பொருள் ரீதிகாலிங் பண்ணாமல் இப்படி தான். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் 2 பேருமே எதுலேயும் தலையிட மாட்டோம். மெயினாக முரளி கம்போஸ் பண்ணும்போது நான் போய் இது சரியில்லை அது இல்லை சொல்ல மாட்டேன். எங்களுக்கு தெரியும் எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை. இது காப்பி அடிக்கிறது மியூசிக் டைரக்டரோட இல்லை. அவங்க வந்து என்ன கேட்டீங்களோ அதை கொடுத்துருக்கோம். ஒரு மியூசிக் டைரக்டர் வேலை வந்து அவங்கள நாலேஜ் என்னவோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது தான் மியூசிக் டைரக்டரோட வேலை. நீ வரும்போதே கிளி ஒரு சீட் எடுத்து வந்து நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி வேணும் போது அப்புறம் எப்படி போகும்? ஆனால் ஒரு பத்திரிகையில் அப்படியே காப்பி அடிச்சுட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்ப நம்ம தலையில வந்து விழுந்துடும். எங்க மேல இல்லை, எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் அது ஒரு அது என்ன பண்ணுவாங்க அவங்க? சரி இதை விட்டாக்கா வேற வழி இல்லை, விட மாட்டாங்க, பண்ணி தான் ஆகணுன்றதுனால பண்ணிட்டாங்க. அடிச்சிட்டாங்களான்ற இப்படி வரதான் கெட்ட பேர். சாங்ஸ் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதே ஜென்ரேஷனை ஒரு சேனலில் காம்படிஷன்னா பழைய பாட்டு தான் பாடுவாங்க. இப்போ உள்ள பாட்டு பாட சொல்லுங்க, பாட முடியும். பழைய சாங்கை பாடினா தான் வின் பண்ண முடியும். வணக்கம் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம வந்து இரட்டை இசையமைப்பாளர்கள் திரு சபேஷ், திரு முரளி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். தமிழ் சினிமாவில் துள்ளல் இசை பாடலாக இருந்தாலும் சரி, மெலடி பாடலாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயும் பெரிய ஒரு இடத்தை பிடிச்சவங்க, பெருமைக்குரிய இசையமைப்பாளர்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடையும். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து அண்ணன் தேவா அவர்கள் வந்து தொடர்ந்து அலைஞ்சு வாய்ப்புகளாக தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான உயரத்துக்கு நம்ம வருவோம் அப்படின்னு எப்பயாவது நினச்சிருக்கீங்களா? நாங்கள் வந்து நானும் முரளியும் ஏற்கனவே லைட் மியூசிக்லாம் வாசிச்சுட்டு இருந்தோம். கீபோர்ட் 84 தான் நாங்கள் சினிமாவுக்கு மற்ற மியூசிக் டேரக்டருக்கு ஒரு கீபோர்ட் பிளேயராக வர ஆரம்பித்தோம். எல்லாருக்கிட்டையும் மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் வாசிச்சிட்டோம். அப்போ அண்ணன் வந்து தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் வந்து 89 தான் முதல்ல ஒரு படம். நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக இருந்தோம். அதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு 2-3 படங்கள்லாம் பண்ணி அது ஒன்றும் பெருசாக வரல. அந்த படம் வரும்போதெல்லாம் நாங்கள் வெளியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். முரளி இளையராஜாட்ட ஒர்க் பண்ணுறாரு, நானும் எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அண்ணன் அந்த ஃபஸ்ட்டு படம் ஓகே ஆகி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் புக் ஆனதும் எங்கள் 2 பேராலும் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியல யார்கிட்டையும். அவர்கிட்டையும் ரெகுலராக ஒரு அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் அவர் வந்திருக்கும்போது கூட இந்த அளவுக்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. சினிமாவில் நாங்கள் ஒரு மியூசிஷியன் தான் இருப்போம் கடைசி வரைக்கும் நினச்சிருந்தோம். அவர் வந்த பிறகு தான் ஒரு மியூசிக் டைரக்டர் அந்தஸ்து கிடச்சிது எங்களுக்கு. அப்போ வந்து இளையராஜா அவர்கள் பாடல்கள் வந்து எல்லாம் ஹிட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட இந்த பாட்டு இளையராஜா பாட்டு மாதிரி தான் இருந்தது. அதில் வந்திருக்க ஒரு பாடல் ஆத்துமேட்டு தோப்புக்குள்ள கண்டிப்பாக முகம் ஒரு நிலா, இந்த பாட்டு இவ்வளோ ஹிட் ஆகும். நீங்கள் ஒரு இல்லை ஆக்சுவலாக வந்து ராமராஜன் சாருக்கு வந்து பர்மனெண்ட்டாக ராஜா சார் மியூசிக்கு பம்பர் ஹிட் சாங்ஸ். ராமராஜன் சார் படம்னாவே பாட்டு ஹிட்டு. ஒரு விஷயமா இவர் அண்ணன் பண்ணுறாரு மியூசிக்கு ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு, ஏன்னா ராமராஜன் சார் பாட்டுன்னா அப்படி போய் சேர்ந்துருச்சு, அவ்வளோ பெரிய ஹிட்ஸு. அதை தாண்டி நம்ம வரணுன்றதுனால கொஞ்சம் மெனக்கட்டு தான் பண்ணணும். நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ இளையராஜா மாதிரி இருக்குது அப்படின்னா தான் அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னாக்கா அப்போத்துக்கு மியூசிக் டைரக்டர் பீக்கில் இருக்க வந்து ராஜா சார். ஸோ அந்த பாதிப்பு அந்த மியூசிக் டைரக்டர் பண்ணாலும் அந்த பாதிப்பு இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ எப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த டைரக்டரோட பாதிப்பு அந்த அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கும் கொஞ்சமாவது அந்த படத்தில். அந்த மாதிரி தான் இப்போ நாங்களாம் அங்கே ஒர்க் பண்ணோம் ராஜா சார்கிட்ட. அந்த பாதிப்பு கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். அண்ணன் கம்போஸிங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங், அவரை மாதிரி இருக்காது, தனியாகவே இருக்கும் டோட்டலாக. இப்போ முகமொரு நிலான்னு சொன்னீங்களா, அது வந்து மாறுபட்ட இவருடைய எந்த ஒரு சாயலும் இருக்காது. ஆத்துமேட்டு தோப்புக்குள்ள பக்கவாக இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும். முகமொரு நிலாலாம் வந்து இவருடைய ஓன் கம்போசிங் மாதிரி. அண்ணன் அந்த காலகட்டத்தில் அப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் சாயல் இருந்தால் தான் ரசிகர்கள் ரசிப்பார்கின்ற ஒரு இதில் இருந்தது, மூடில் இருந்தது. ரசிகர்களும் அந்த அளவு தான் இருந்தாங்க. அதனால் கொஞ்சமாவது அப்படி இருக்கணுன்றதுனால பண்ணுவாங்க, ஹிட் ஆகணுன்றதுனால. அதனால தான் அது ஹிட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய மியூசிக் காரணம் அதுவும் ஒரு காரணம் தான். அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போய் சேர்ந்ததுனால, ரசிகர்கிட்ட சேர்ந்ததுனால தான்
இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் லெவல் அண்ணன் இருக்கிறாருனாக்கா அது காரணமாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து தேவா அவர்களும் சந்திரபோஸ் அவர்களும் சேர்ந்து பயணித்த நேரத்தில் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு பெரிய முதல் வாய்ப்பு வந்து கிடைச்சது? 2 பேரும் ஒன்றா இருக்கும் போதே அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஏதோ சம் பிரச்சனையால் அது பிரச்சனை இல்லை. ம். அவருக்கு படம் கிடச்சி அவர் தனியாக போக ஆரம்பித்தார். அந்த நேரம் பார்த்து அண்ணனுக்கு வந்து தூர்தர்ஷனில் வாய்ப்பு கிடச்சிது ஒர்க்கிங். அது பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை முக்கியமாக, இதில் வந்து ஜெயிச்சு வந்தால் தான் உண்டு. அது என்ன கவர்மெண்ட் ஜாப்னா எப்பவுமே இருக்கும் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்கு தான் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒரு பெரிய ஒரு பக்தி பாட்டு ஒன்று பெரிய ஹிட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம்லாம் இருக்குது. அது சொன்னால் திருப்பிங்க. ஆமாம், திருடனுக்கு திருடன், சொல்லு கண்ணா சொல்லு, 2 பேரும் சேர்ந்து ஒரு 3-4 படம் பண்ணாங்க மியூசிக்கு. ஆனால் ரிலீஸ் தான் ஆச்சு. ரிலீஸ் ஆகிட்டு அப்போல்லாம் பெரிய இது கிடையாது, ஏதோ பண்ணாங்க அவ்வளோதான். ஒரு மியூசிக் டைரக்டர்ன்றது வந்தாங்க அவ்வளோதான் கண்டி. அப்போ பெரிய ஹிட்டால அப்புறம் தனித்தனியாக ஆன பிறகு தான் அவங்களுக்கு தனியாக ஒரு பாதை கிடச்சிது. இப்போ நீங்கள் ராஜா சார்ட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு இப்படி ஒரு பாடத்துக்கு வந்து வெளியில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அது செம்ம ஹிட் ஆகுது. அதோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து அங்கே தெரிஞ்சுதான் நீங்கள் ரெக்கார்டிங்கில் கலந்துக்கிட்ட போது? ராஜா சார் ரெக்கார்டிங்கில் நான் இவர் பண்ண ஆரம்பிச்சுன்னு நானும் வந்துட்டேன். நான் வெளியில் வந்துட்டீங்க? ஆமாம், சரிப்பட்டு வராது இங்கேயே இருந்துட்டு அங்கேயும் போகிறது. ஏன்னா அவரும் பிஸியாக இருக்கிற டைமு, அதனால் நானே வந்துட்டேன். நான் வெளியே அது சரிப்பட்டு வராதுன்றதுனாலேயே நான் இவரை பண்ண ஆரம்பித்தேன். நானும் சபீஷன் 2 பேரும் வந்து இருக்கிற மியூசிக் டைரக்டருக்கெல்லாம் ஒர்க் பண்ணாமல் இங்கேயே வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம். அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குது? ஒரு காலையில் ஒரு படம் 7-1 பண்ணுவார் ரீ ரெக்கார்டிங், மத்தியானம் வேறு படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணுவார். அந்த மாதிரி அவர் பண்ணார். அவர் பிஸியாக இருக்கும்போது வேறு வழி கிடையாது, அவர் பண்ணி தான் ஆகணும். படம் ரிலீஸ் அப்போலாம் டேட் வந்து தேட்டர் புக் பண்ணிட்டு தான் ரீ ரெக்கார்டிங்கே வரும். ரிலீஸ் டேட்டு கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே பண்ணி ஆகணும். இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். இது வந்து நாங்கள்லாம் அண்ணங்கிட்ட இருக்கும்போது அது கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு. ஒரு வேலையை ஒருத்தர் பண்ணிகிட்ருப்போம் நாங்கள். அடுத்தது கேட்க வந்து ஆக்சுவலாக மெயினாக வந்து டோட்டலாக அண்ணன் பண்ணுறது தான். அண்ணன் வந்து மேலே கம்போசிங் பண்ணிவிடுவார். கம்போசிங் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் கீழே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அவர் வந்து இந்த பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி வேணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் அவர் தான் சொல்லுவார், பக்காவாக சொல்லுவார். அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுவோம், அவ்வளோதான் எங்கள் வேலை. எல்லா ஒர்க்கும் அண்ணன் பண்ணுற ஒர்க்கு தான். அதாவது ஒரு வருஷம் 17 படம், அதுக்கப்புறம் 26 படங்கள், இப்படி ஒரு நிறைய படங்கள் 36 படங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒர்க்கிங் ஸ்டைலை வந்து சொல்லுங்கள். 3 இடத்துல ஒர்க் நடக்கும். ஒரு இடத்துல அண்ணா வந்து கம்போசிங் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு தியேட்டரில் வந்து பிரசாத்தில் வந்து ஒரு படம் நடக்கும் ரீரெக்கார்டிங். இன்னும் ஏவிஎம்மில் ஒரு படம் ரீரெக்கார்டிங். முரளி ஒரு படம் பண்ணியிருப்பார், நான் ஒரு படம் ரீரெக்கார்டிங் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பண்ணதுனால ஒரு 3 வருஷம் டபுள் ஷிஃப்ட்லேயே ஓடிட்டு இருந்தது. எங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியாது, அண்ணனுக்கு தான் பெரிய கஷ்டம். ஏன்னா தெலுங்கு படத்துக்கு நான் ஹைதராபாத் போயிடுவேன், இல்லைன்னா கன்னட படத்துக்கு அங்கே போயிடுவேன் நான் பெங்களூரு. சபேஷ் வந்து இங்கே படம் பண்ணிகிட்டு இருக்கப்போ வேறு எதாவது படம் வேறு ஏவிஎம்ல பிரசாத்தில் பண்ணிட்டு இருப்பார். அண்ணன் வந்து கம்போசிங்கில் இருப்பார். இப்போ சாங் பண்ணும்போது என்னன்னாக்கா, இவர் கம்போசிங் பண்ணிவிட்டு அங்கே சாங் ரெடியான உடனே அங்கே போயிட்டு ஃபுல் சாங் அவர் ரெடி பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நேராக பெங்களூரோ ஹைதராபாத்தோ வந்துடுவார். அங்கே ஃபுல் சாங் பண்ணிவிட்டு அவர் வந்து கேட்ட பிறகு தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். இப்படி பயங்கரமான உழைப்பு அவருக்கு. அந்த உழைப்புனால தான் உங்களை படங்கள் பண்ண முடிஞ்சது. அந்த உழைப்புக்கு இடையில மக்கள் ரசிக்கிற மாதிரி இந்த டியூன் போடணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அது ஒரு மெனக்கடல் இருக்குது பார்த்தீங்களா? அதையெல்லாம் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? அது வந்து எல்லாமே அவரோட ஐடியா தான். அவர் தான் சொல்லுவார், இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் புதுசாக இருந்தது. அதனால் அவர் சொல்லுவார், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த பாட்டுக்கு, இதில் ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷன் சேர்த்துங்க, இதில் பிராஸ் செக்ஷன் சேர்த்துங்க. அப்போ தான் எல்லாமே அவரோட ஐடியா தான். ஏன்னா டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு கம்போசிங்லேயே சொல்லிடுவாங்களா, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி சாங் வேணும் இது மாதிரி சொல்லும்போது அவருக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ அதை வந்து எங்ககிட்ட சொல்லுவார், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்போம். தென் மாவட்டங்களில் எல்லா மினி பஸ்ஸுகள்லையும் எல்லா திருவிழாக்கள்லையும் ஒலிக்கிற பாட்டு உங்களுடைய அண்ணன் தேவா அவர்களுடைய பாடல்களாக தான் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், மதுரையில் கள்ளழகர் இறங்குறாருன்னு வச்சுங்க, இவ்வளோ வருஷமாக என்றைக்கு அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சோ, வராரு அழகர் வராரு, இன்ன வரைக்கும் அந்த ஃபங்க்ஷனில் அந்த பாட்டு தான் ஓடுது. இது வந்து அதில் போகணும்னு நினச்சி கம்போஸ் பண்ணல, ஏதோ அமைஞ்சு போச்சு. குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு ஒரு மருதமலை மாமணிய பாட்டு மாதிரி
இது வந்து கள்ளழகர் வந்து இது எப்படி அது எப்படி ஆத்துல அமைஞ்சது இறங்கும்போது சொல்லுங்க. இறங்கும் போதெல்லாம் இந்த பாட்டு அந்த படத்தில் அது கள்ளழகர் கள்ளழகர் அந்த படத்தில் அது ஒரு சுச்சுவேஷன் சாங். அந்த பாட்டு போயிட்டு இருக்கோம். அந்த பாட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரீரெக்கார்டிங் மாதிரியே இருக்கும். அந்த படத்துல ஒரு சம்பவம் வருது. சம்பவங்களுக்கு பேக்ரவுண்ட் போட்டுருந்தது. அது அந்த அளவுக்கு செட் ஆகிடுச்சு. அது கள்ளழகர் ஃபங்க்ஷன்னாவே சுற்றி வட்டார மதுரையெல்லாம் ஃபுல்லாக இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களும் தேவா அவர்களும் சேர்ந்து பாடணுங்கிற பிளான் எப்படி தோணுச்சு? அந்த கள்ளழகர் இதில் வந்து ஒரு முஸ்லீம் சம்மந்தப்பட்டிருப்பார். ஆமாம் ஆமாம். அதனால ஒரு முஸ்லீம் பாடினா நல்லா இருக்கணும்னு தான் ராஜ்குமார் பாட வச்சு. எதனால எஸ்.ஏ. ராஜ்குமார் பாட வச்சேன்னா அந்த கதையில் வந்து ஒரு முஸ்லீம் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை வச்சு உண்மைதான் இல்லையா? அதனால தான் எஸ்.ஏ. ராஜ்குமாரை பாட. அதான் அந்த சித்திரை திருவிழாவுக்கு அது அவங்க இஸ்லாமியர்கள் வந்து சகோதரத்துடன் கூட அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுவும் காரணம். அதில் ஒரு பெக்குலியராக வேறு இருக்கும் அவர் வாய்ஸ். அண்ணன் வாய்ஸ் எப்படி ஒரு தனியாக தெரியுமோ அதே மாதிரி ராஜ்குமார் வாய்ஸும் தனியாக தெரியும். அது ஒரு நல்ல சிங்கர், நல்ல மியூசிக் டைரக்டர். தேவா அவர்கள் பாடல் அப்படின்னாலே கானா பாட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது இல்லையா? இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அது என்னன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படத்தில் இப்போ கூட பாருங்கள், மற்ற மியூசிக் டைரக்டர் கூட நான் சொல்கிறேன், எவ்வளோ நல்ல மெலோடி சாங்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த டான்ஸ் அந்த குத்து சாங்கை தான் டிவியில் அடிக்கடி போட்டுருப்பான். யாரோட சாங்கெல்லாம் இருக்கட்டும், எல்லா மியூசிக் டைரக்டர் சாங்லாம் இருந்தால் கூட இந்த குத்து சாங் வரும்போது என்ன ஆகுது, அதை போட்டுன்னா இந்த மெலோடி சாங்லாம் அடிப்படுது. மெலோடி சாங் ரொம்ப நல்ல சாங். இந்த ரசிகர்கள் அதை கேட்குறாங்கன்றதுனால அவங்களுக்கும் மீடியாவில் வந்து அந்த சாங்கை போட்டு அதை ஹிட் பண்ணிடுறாங்க. அதுதான் ஆக்சுவலாக கச்சேரிலையும் அதை போட ஆரம்பிச்சாங்க. மெலோடி சாங்லாம் இப்போ எங்கே கச்சேரியில் குறைஞ்சி போயிடுச்சு எல்லாமே. இது வந்து ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து ஒரு பலவீனமாக இருக்கும்ல, உங்களுக்கு வருத்தமாக? ஆமாம், வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏமா ஏகப்பட்ட சாங்ஸ் நல்ல சாங்ஸ்லாம் போட்டிருப்போம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அவர் வெறும் காண தானே. ஆமாம், அப்படி தான் இருக்கும். அவர் மேக்ஸிமம் பண்ணதே ஒரு 5% தான் இருக்கும் மொத்தமே. எல்லாமே மெலடி சாங்ஸ் தான் எல்லாமே. நீங்கள் காதல் கோட்டை படம் பார்த்தீங்கன்னா கவலைப்படாத சகோதரர் அதில் தானே அந்த பாட்டு ஹிட் ஆன மாதிரி எவ்வளோ நல்ல சாங் இருக்குது. அது ஹிட் ஆகல. ஆசையில் பாருங்க, புல்வெளி பாட்டு, புல்வெளி, அதெல்லாம் எப்படி விட்ட சாங். காதல் கோட்டையே நல்ல மாதிரி ஆகும். ஒரு சில பாட்டு கேட்டுட்டு எல்லாருமே இது ஒன்று தேவா சாரா மியூசிக் அப்படின்னு கேட்பாங்க அதிசயமா. வேற லெவலில் இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ மெலோடி. அதில் வந்து போனாக்கா கட்சியில் நலம்னாலும் யாரும் கேட்க மாட்டோம், கவலைப்படாத பாடுங்கன்னு அது போய் முன்னாடி சேர்ந்துருது. அதனால மெலோடி சாங்கெல்லாம் கேட்டுருது. அது எல்லா மியூசிக் டேரக்டருக்கும் உள்ள வருத்தம் தான். இந்த எருக்கஞ்செடி ஓரம் இறுக்கி பிடிக்கிற மாமா, இந்த மாதிரியான பாட்டு வந்து நான் தெற்கு வந்து அதிகமாக கேட்குறாங்க. பாட்டு எழுதுறது இதெல்லாம் எப்படி நடக்கும் சொல்லுங்க. இல்லை, அந்த கம்போசிங் பாட்டு எழுதுலாம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது தனியாக ரூமில் பண்ணுவார். கம்போசிங்கு டைரக்டர்ஸ் எல்லாரையும் வச்சுட்டு பாட்டு எழுதுறவங்க வச்சுவார். முடிஞ்சிட்ட பிறகு எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பார். இல்லை, ஆக்சுவலாக மோஸ்ட்லி பல்லவி அவரே அண்ணனே போட்டுருவாங்க. பல்லவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன இந்த எருக்கஞ்செடி பல்லவி வந்து அண்ணன் போட்ட பல்லவி தான். அதை போட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு கம்போசிங் பண்ணது ஒரு டைரக்டர்கிட்ட தத்தகரம் போட்டு பாடினாக்கா நல்லா இருக்காது. ஒரு சின்ன லிரிக்ஸ் இவர் பண்ணிட்டு அந்த லிரிக்ஸ் தான் பாடும்போது அந்த சாங்கோட வடிவமே வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி வந்து தான் இந்த எருக்கஞ்செடியெல்லாம் இவர் போட்டு பாடுவார். அப்போ அதை வச்சு எழுதுறவங்க அதை வச்சு எழுதுறவங்க, அதுக்கப்புறம் சாரணமெல்லாம் போட்டு அதை கொண்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு வந்து பெரிய பூஸ்டப் கொடுத்தது வந்து ரஜினி சார் அவருடைய படம், ரஜினிக்காக அவர்கள் இசையமைத்த படங்கள். இது எப்படி உங்களுக்கு நடந்தது அந்த மியூசிக் பண்ண விஷயம்? ஃபஸ்ட்டு படம் வந்து அண்ணாமலை வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார், ரஜினி சாரும் வருவார். அப்போ கம்போசிங் வந்து அண்ணன் மேலே வந்து உட்காந்துக்குவார். நாங்களும் ஒரு இடத்துல ரஜினி சார் எங்கள் ரீரெக்கார்டிங்க்கு வந்து சொன்னார், என்ன சபஸ்டியம் மேலே கூப்பிட்டு போயிட்டு அண்ணன் ரூம்லேயே அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே பாருன்னு சொல்ல ஒரு 4 பேர் நின்றுருப்பாங்களே, ரகுவரன் சொல்லி இங்கே பாருங்க. ஆமாம், அதெல்லாம் அவர் எங்களுக்கு சொன்னார் படத்துக்கு முன்னாடி, இப்படி வரோம் சார், இதுக்கு வந்து அதாவது பாஷாவில் சொல்லிட்டு போகும்போது அந்த இதுக்கு உண்டான எவினஸ் வரணும் அப்படின்னு வந்துட்டு அந்த போறாருல்ல, அதில் ஒரு மியூசிக் இல்லை, அந்த டைலாக் உள்ள பவர் நீங்கள் மியூசிக்கில் வரணும் சார். அப்படி வந்து தான் அந்த அவர் போகும்போது ஒரு மியூசிக் இருக்குல்ல, பயங்கர ஹிட் அது அந்த மியூசிக் பாஷாவில். குறிப்பாக நீங்கள் வந்து அண்ணாமலையை சொன்னீங்க, அதாவது அவர் படியில் இந்த பக்கம் இறங்கி வருவார். அப்படி இந்த பிளான் எப்படி நடக்குது சார்? படம் பார்க்கும்போது நாங்கள் அண்ணன் சுரேஷ் கிருஷ்ணா உட்காருவோம். முழுக்க சுரேஷ் கிருஷ்ணா சொல்லுவார், எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு ஐடியா கொடுத்தது தான் அண்ணன் கம்போஸ் பண்ணி கொடுப்பார், நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம், அவ்வளோதான். முழுக்க ஐடியாலாம் சொல்லுவார் சுரேஷ் கிருஷ்ணா.
இல்லை அது ரஜினி அவர்கள் வந்து இளையராஜா அவங்களோட மியூசிக்லேருந்து மாறுறாரு. அது எப்படி நீங்கள் வந்து உங்களை வந்து அப்போ அந்த நேரத்தில் எப்படி அவர் அணுகுறாரு? ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண்புறா சாங் இருக்குங்களா, அதுக்கு ஆக்சுவலாக வேறு ஒன்று எழுதினார் வைரமுத்து சார், வேறு ஒன்று எழுதி கம்போஸ் பண்ணாங்க. அதுவும் பாடி அண்ணன் சொல்லுவார் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் ஒன்று ட்ரை பண்ணது தான் இந்த ஒரு பூரா சாங்கு. ஸோ அப்படி ஓகே ஆகுது. எழுதி சில பேர் கொடுக்கும்போது செட் ஆகாமல் இவங்க டியூன் வேறு போட்டு வேறு பண்ணுறாங்களா, ஒரு வேளை அந்த பாட்டு பண்ணி தான் இந்த அளவுக்கு ஹிட்டாக இருக்குமா அது தெரியாது. வைரமுத்து சார் ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்தது சாங்கு. ஸோ அந்த மாதிரி அந்த நேரத்தில் வர்றது தான் கம்போசிங்கிறதெல்லாம். ஆக்சுவலாக தங்க மகன் ஒரு சாங் இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் பீஜத்தில் ஒரு ரிதம் சோலோ மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வேறு மாதிரி இருந்தது. அது சார் தான், ரஜினி சார் தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது ரிதம் மாதிரி பண்ணிவிடுங்க அந்த போர்ஷன் தான் ஒரு ரிதம் சோலோ மாதிரி ஒன்று வரும், இந்த மீன் தொட்டி விழுற மாதிரி. அந்த தங்க மகன் சாங் என்ன சொன்னார், அந்த பேக்ரவுண்டுக்கு ஏதோ ஒரு கேரக்டர் மாதிரி சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார், சார் எனக்கு அந்த கேரக்டருக்கு செட் இது சார் அலெக்சாண்டர். அதில் வந்து அலெக்சாண்டர் ஒரு கெட்டப் வர்ற மாதிரி ஒரு மியூசிக் வேணும்னு ஏற்பாடு பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். அதுதான் அந்த தேர்ட் பீஜம் பண்ணிட்ட பிறகு அவர் சொன்னார், சார் அந்த கெட்டப்லாம் வந்து எனக்கு அது அவ்வளோ இது சரிப்பட்டு வராது சார். என்ன பிறகு தான் அதை மாற்றினோம் நாங்கள். அந்த தேர்ட் பீஜம் அந்த தங்க மகானில் அதுதான் இப்போ இருக்கும் அந்த ரிதம் சோலோ. அந்த அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மீன் தொட்டி விழுற மாதிரி மீன் துள்ளுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது நாங்கள் பண்ணுதே இந்த மாதிரி ஐடியாவில் பண்ணோம். அவர் சார் ஒரு லுக்கு அந்த மாதிரி வந்தால் கம்பீரமாக இருக்குன்னு பண்ணோம். அது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சாரே சொல்லிட்டு மாற்றிட்டோம். ஆனால் அவர் ரசிகர் தன்னை எப்படி பார்க்குறாங்கிறத அவர் முடிவு பண்ணுறாரு. ஆமாம், ஒன்று யோசனை பண்ணுவார். ஒரு இதுவும் யோசனை பண்ணுவார், இது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு. ரஜினி படங்களில் பணியாற்றிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டங்களில் வெளிப்படங்களை எப்படி நீங்கள் அதை பார்த்துக்குவீங்க? இது ஒரு டென்ஷனான வேலை இல்லையா? இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணுறோம், இதுக்கடையில் மற்ற படங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ரஜினி சாருக்கு இப்படி இருக்கணும், ராமராஜனுக்கு இப்படி இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறதில்ல சார். படம் நல்லா வரணும், சாங் நல்லா வரணும், எல்லாமே ரிச்சாக இருக்கணும் அப்படி நினச்சி தான் பண்ணுறது. அதாவது கேட்பாங்க ஒவ்வொரு ஹீரோக்கும். ஹீரோவும் ஒரு இதுக்கு கேட்பாங்க, அந்த மாதிரி பண்ணீங்களே, அப்படி ஒரு தீம் எங்களுக்கு வேணும்னுவாங்க. இப்போ ரஜினி அவர்கள் பண்ண அந்த தீம் மாதிரி யார் கேட்டிருக்காங்களா? ஒரு தெலுங்கு டைரக்டர் ஒருத்தர், அவர் ப்ரொடியூசர், அவர் வந்து சொன்னார், அவர் படம் ஒரு தெலுங்கு படம் பண்ணிகிட்ருக்கோம் சார், இந்த பாஷா ரெக்கார்ட் பண்ணிங்கல்ல அந்த ஸ்கூல்லேயே ரெக்கார்ட் பண்ணுங்கள் சார், நம்ம படத்தையும் அப்படியெல்லாம் கேட்பாங்க. என்ன சென்டிமெண்ட்டாக இருந்தால் கூட நல்லா இருந்தால், படம் நல்லா எடுத்தால் கதை நல்லா இருந்தால் போக போகுது, அதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் எப்படி போகுது. ரஜினி அவர் விட்டுட்டு கமலுக்கு வர்றீங்களா, அவை சண்முகி படம், அதோட அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, இந்த கல்யாண கச்சேரி, அதில் அவர் அந்த ஒரு பாட்டுக்கு தான் வந்து கரெக்ஷன் பண்ணார் அவர் சார் எனக்கு தெரிஞ்சு. அதில் ஒரு ட்ரெயின் சவுண்டு மாதிரி ஒன்று வரும் ஸ்டார்டிங்கில், அது அந்த சவுண்டு பக்கவாக இல்லைன்ட்டு கமல் சார் அந்த ட்ரெயின் சவுண்டு கொடுத்துருப்பார். இப்போ இருக்க ரெக்கார்டில் அந்த கல்யாண கச்சேரின்னு ஒரு பாட்டுங்க, அந்த ட்ரெயின் சவுண்டு கூட அவரே ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பார், அவரே வந்து பாடினார் அந்த வாய்ஸை. அது ட்ரெயின் மாதிரியா? ட்ரெயின் சவுண்டு, இந்த ஹார்ன் சவுண்டு. கமலுக்கு பொதுவாகவே அவர் கொஞ்சம் இசை தெரிந்தவர், அதில் இளையராஜா அவர்கள் தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பார். இப்படி திடீர்னு ஒரு மாற்றம் நடக்கும்போது அவரை உங்களை எப்படி வந்து அதை உங்களுக்கு என்ன ஐடியா அவர் சொல்லியிருக்காரு, அந்த தலையீடுகள் எப்படி இருக்கும்? தலையீடுகளே இல்லை சார், கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், சில ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேருமே எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க சார். அவங்க வருவாங்க, கேட்பாங்க, நைஸ் அப்படின்னு, அவ்வளோதான், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதாவது நல்ல வார்த்தை வந்து சில பேர் நோண்டி விட்டுருவாங்க சார், அதை கழிச்சு விட்டுருவாங்க, ஒரு கூண்டை கழிக்கிற மாதிரி தான். நம்ம ஒரு செட்டப் நல்லா இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் இழுத்தா கூட அது அங்கே ஓட்ட தெரியும்ல, அந்த மாதிரி தான் இவங்க வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க நம்மளை. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி கிடைக்குது உங்களுக்கு. விஜயகாந்த் சார் கூட, அவர் கூட வந்தாங்க கூட அது எதுவுமே பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இந்த பஞ்சதந்திரம், பம்மல்கே சம்பந்தம், அதுக்கெல்லாம் அவங்க வந்ததே கிடையாது. அந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு பாட்டு வச்சுருப்பீங்க, அது பம்மல்கே சம்பந்தம், அதாவது ஒரு துயர பாட்டை. ஏண்டி சூடாமணியா? ஆமாம், அதுதான் ஏண்டி சூடாமணி. அது முதல்ல அவர் எப்படி அதை ஏற்றுக்கிட்டாரா? இல்லை ஆக்சுவலாக கம்போசிங் பண்ணும்போது கமல் சார் கூட இருந்திருக்காரு அந்த பாட்டு ஏண்டி சூடாமணி, அந்த சுச்சுவேஷனுக்கு. அது ஆக்சுவலாக பாட வைக்கிறது யாருன்றதுல தான் ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா அந்த குவாலிட்டியும் வரணும், வேறு மாதிரி அந்த வாய்ஸை வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், அதனால தான் என்ன பண்ணியிருப்பார் அண்ணன், அனுராதா ஸ்ரீராம வந்து ஒரு மேல் வாய்ஸ் மாதிரி பாட வச்சுருப்பார். அது பாடுறது அனுராதா ஸ்ரீராம், ஆனால் கேட்டிங்கன்னா யாரோ ஆம்பளை வாய்ஸ் பாடின மாதிரி இருக்கும். இந்த அளவு தான் அவருடைய அதை கேட்டுப்பார். இது அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். அவர் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப எதுவும் வேணும் சார். அதில் பார்த்தீங்கன்னா
சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு லூப் மட்டும் போட்டு அது மேலே சாங் வந்தால் போகணும். அதில் தான் டுன் 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 அது மட்டும்தான் இருக்குது அந்த பாட்டில். வேறு எதுவுமே இருக்காது. அது மட்டும்தான் அவர் கேட்டார். அதில் தான் அந்த அது அவர் சொன்ன ஒரு இது ஒரு சிம்பிளாக இது மாதிரி ஒரு சின்னதாக அது போட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் பீட் மாதிரி தான் இருக்கும். அது துயரத்தை அது கேட்கறதுக்கு பயமாக இருக்கும். ரொம்ப விஜய் அவர்கள் அவருடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அவருடைய படங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. அப்போது பெரிய ஹீரோ இல்லை, ஆனால் அவரை பாட வைக்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியே ஒரு மியூசிக் ஃபேமிலி சார். அவங்க அம்மா அவங்க பாட்டியே வந்து வாய்ஸ் பாடுவாங்க. அவங்க ஒரு ட்ராமா குரூப்பே வச்சுருந்தாங்க, லலிதாஞ்சலி குரூப்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஷோபா அம்மா இருக்காங்களா, அவங்க நல்ல சிங்கர், அருமையான சிங்கர். அவங்க சிஸ்டர் இருக்காங்க சீலானிட்டு, அவங்களும் நல்ல சிங்கர். சுரேந்தர் சுரேந்தர் அவரும் நல்ல சிங்கர். சுந்தர்னு ஒருத்தர் பிரதர், அவர் இல்லை இப்போது, அவரும் நல்ல சிங்கர். அவங்க ஃபேமிலியே ஒரு மியூசிக் குடும்பம். அது அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நாங்கள் தான் வாசிப்போம் கீபோர்ட். நாங்கள் இன்சார்ஜ் கூட பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு. ஆமாம், குரூப்பு அப்படியா கச்சேரிக்கு இன்சார்ஜ் ஆர்கெஸ்ட்ராலாம் சொல்லி அவங்களுக்கு செட்டப் பண்ணுறவங்க. அவங்க ஃபாதர் வந்து காலையில் வீட்டுக்கு வருவாங்க, வந்து இது மாதிரி ப்ரோக்ராம் இருக்குமானாக்கா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். எங்கள் குரூப்புக்கெல்லாம் போய் இன்ஃபார்ம் பண்ணி அதை செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி. அவங்க அப்பா மேனேஜராக இருந்தார் இதில் வாகினியில், நீலகண்ணன். அவங்க தாத்தா விஜய் சாருக்கு தாத்தா. அண்ணனுக்கு தெரியும் ஒரு மியூசிக் ஃபேமிலி இவரை பாட வைக்கலான்றது. அதனால தான் அண்ணன் வந்து விஜய் சாரும் பாடுவார். சரி, அதனால் பாட வச்சாங்க. சூப்பராக பாடிட்டு ஃபஸ்ட்டு சாங்கே அது ஒரு பெரிய கிரெடிட். அது அண்ணனுக்கு. அது வந்து அண்ணன் மியூசிக் இது வரைக்கும் எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு பாடினார். நீங்கள் அவருடைய தலையீடு எப்படி இருக்கும் மியூசிக்கில்? வந்து எனக்கு இந்த மாதிரி ஆர்ஆர் பண்ணுங்க. அவங்களும் வர மாட்டாங்க. அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சார் இருக்கட்டும், எல்லாருமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அது வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட். விஜய் சார் வரமாட்டார். ஏன்னா எங்களுக்கு விஜய் வந்து சின்ன வயசுலேருந்து விஜய் சார் வந்து நாங்கள் கச்சேரி வாசிக்கும் போதெல்லாம் கச்சேரிக்கெல்லாம் வருவாங்க. அவருடைய அணுகுமுறை உங்கள்கிட்ட எப்படி இருந்தது? அதாவது இந்த ஹீரோவாக வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஒரு அவர் வந்து எப்படி சார் பேச மாட்டார் சார் யாருக்கிட்டையும். அவர் சைலண்ட்டாக இருப்பார், யாரும் தொந்தரவு பண்ண மாட்டார். அவர் உண்டா ஒரு வேலை உண்டு, அவ்வளோதான். வருவார் எப்போனா வருவார். ரெக்கார்டிங்கெல்லாம் அப்போல்லாம் அவர் ரெக்கார்டிங்கெல்லாம் கம்பல்சரி வரமாட்டார். அந்த பக்கம் வந்தால் வந்து பாடும்போது பாடும்போது வந்து பாட்டு பாடிட்டு கேட்டுட்டு தான் போவார். அவர் பாட்டு அவர் வந்து ஒரே டேக்கில் பாடுவாரா, திரும்ப பாடலாமான்னு கேட்பாரா? அவருக்கு இன்னும் நம்ம ஓகே சொன்னால் கூட சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடிடுறேன்னு கேட்டு பாடுவார். இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஒரு மியூசிக் ஃபேமிலின்னும் போது அதெல்லாம் வரும், ஆட்டோமேட்டிக்காக இருக்குமே பிளட்டில். இப்போ ராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க, அவருடைய ஸ்டைலில் வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லி ரகுமான் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அவர் மியூசிக் அதை வாங்குறதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? ஆனால் அவர்கிட்ட வந்து எப்படின்னாக்கா டிசிப்ளின் மெயினாக. அவர் ரெக்கார்டிங் தேட்டர் போனால் ஒரு ரெக்கார்டிங் நடக்கிற மாதிரியே இருக்காது. ஒரு சர்ச்சுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், சைலண்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியும் வச்சுருப்பார். அவரும் வந்து அந்த மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் கச்சா மச்சானெலாம் இருக்காது. அவர் வருவார், 6 மணி தண்டை உட்காந்துவார், ரீலை பார்ப்பார், அவர் பாட்னி எழுதுவார். நாங்கள் பின்னாடி நின்று மார்க் பண்ணிவிட்டு போய் ப்ராக்டிஸ் எல்லாம் கிடையாது. வருவார், அப்படி கையை காட்டிட்டு வர, அவ்வளோதான். வாச்சிடணும், அதுக்குள்ளே வாச்சிடணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர்கிட்ட இருக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளோ பாஸ்ட்டாக இருக்காரோ அந்த பாஸ்ட்டை நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார். ஸோ அந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். இப்போது தேவா சார் பண்ண பல பாடல்கள் வந்து ராஜா சார் அவர்களுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ரசிகர்கள் அப்படி தான் கேட்பாங்க. குறிப்பாக ஆமாம், அது இருக்குது. அது குறிப்பாக சொல்லாமல் மனசுக்கேற்ற மகாராஜா, இதை நீங்கள் கேட்கும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? நம்மளை திருத்திக்கலாம், தான் நம்ம ஸ்டைலுக்கு கொண்டு வரணும்னு தான் நம்ம எதிர்ப்போம். இது ரசிகர்களுக்கு இது மாதிரி தெரியுதா, சரி கொஞ்சம் மாற்றிக்குவோம். அதுக்கப்புறம் மாற்றினு தான் இப்படி வந்தது எல்லாம். இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து இப்போவும் இருக்குதுன்றீங்க. அதனால என்ன இருக்குது, பாடலை கேட்டால் போதும், அவ்வளோதான். இப்போது அது இருந்தால் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? முன்னாடி கூட நம்ம டெலிவிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியும் போகும்போது பாடலாசிரியர் இசை யாருன்னு பார்த்தா, பாடுனது யாருன்னு பார்த்தா தப்பாக இருக்கும். இசை வேற யார் பேரும் இருக்கும், பாடினவங்க பேர் வேறையாக இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ சாங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாங் அண்ணன் சாங்னே தெரியாது. இப்போ தூதுவலரிசி ரொம்ப பேர் வந்து ராஜா சாங் நினச்சிட்ருக்கேன். அதான் சொல்கிறேன். அது இவரோட சாங். சிலதெல்லாம் முத்து நகையேன்ற ஒரு சாங் இருக்குது. அதெல்லாம் வந்தால் ரொம்ப பேர் தெரியாது. இப்போது இங்கே சிட்டிக்குள்ளே இருக்காங்க சில மியூசிஷியன்ஸ், அந்த மியூசிக் அவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த நார்மல் ஜனங்கள்லாம் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதை காட்டாலும் ராஜா சாங்ன்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதை வந்து இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிற அது ஒரு பெருமையான விஷயந்தான் அவங்களுக்கு.
ஆமாம், நமக்கு ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம பண்ணணும். நமக்கு என்ன தேவையோ அதுக்காக ரசிகரை கூப்பிட முடியாது. ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். நீங்கள் ராஜா சார் காலத்தில் வாழ்கிறது பெருமை அப்படிங்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இளையராஜா அவர்களுக்கு போட்டியாக நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் போட்டியை நினைக்கல, அப்படியே எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. போட்டியே கிடையாது. நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஏறக்குறைய சொந்தக்காரர் தானே ராஜா சார் அண்ணனும். நாங்கள் சம்பந்திங்க 4-5 நாளைக்கு முன்னாடி கூட அவரை போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்தோம். போன வாரம் அவரை போய் பார்த்தோம், நல்லா பேசிட்டு தான் அனுப்பிச்சார். என்ன சொன்னாங்க? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் வேற ஒரு விஷயமா போனோம். நம்ம யூனியன் தலைவர் சினிமா திரைப்பட இசை சங்க தலைவர், நான் வந்து செக்ரட்டரி. ஸோ அந்த விஷயமா அது வளர்ச்சிக்காக நாங்கள் போயிட்டு அவரை பார்க்கறதுக்காக போனோம், ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது. மியூசிக் யூனியனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அது உள்ள என்ன மாற்றங்கள் நீங்கள் வந்ததுக்கப்புறம் செய்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்ததில் நாங்கள் வரும்போதே ஃபண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்டிங் நடக்கும், எங்கே நடக்குது, பெரிய ஸ்டூடியோஸ்லாம் நடக்கும். அதுக்குன்னு கலெக்ஷனுக்கு இப்போ ஒரு ஆள் ஒரு நாளைக்கு உள்ளன்னு இருக்குது. ஒரு கால் ஷீட்டுக்கு ஒரு மியூசிஷியன் பேமெண்ட் பண்ணுறது யூனியனுக்கு ஒரு கன்வின்ஸ் தான், ஒரு அமௌண்ட் இருக்குது. அது வந்து நாங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் வருவாங்க, இல்லைன்னா நம்ம இன்சார்ஜ் பொறுப்பாக எடுத்து போய் கட்டிடுவாங்க யூனியனில். இப்போ சுத்தமாக பர்டிகுலர் மியூசிக் டேரக்டரை தவிர யாருமே கட்டுறதில்லை. ஒரு இந்த சோலோ மியூசிஷியன்ஸ் வாய்ஸ் பாடுறவங்க யாருமே இதை பற்றி கண்டுக்கிறதில்லை. என்ன ஆகுது, இப்போ மாதம் இந்த உதவி தொகைன்னு ஒன்று இருக்குது, பென்ஷன் கிடையாது, அது கூட எங்களால் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது கருணை தொகைன்னு சொல்கிறது. அதுவே இப்போது ஒரு 1000 rupees இந்த மாதத்துலேருந்து கம்மி பண்ணிட்டோம். முடியல, ரெகுலராக நமக்கு இன்கம் வந்தால் தானே பண்ணணும். நிறைய மியூசிஷியனுக்கு ஒரு மியூசிக் யூனியன் இருக்கிறதே தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ன ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ எல்லோரும் வீட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் எப்படி அது அவங்களா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு வந்து யூனியனில் கட்டினா யூனியனோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஒரு சில மாற்றங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் யூனியன் மேலேயே ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலை நல்லா பக்காவாக ரெடி பண்ணி லைட் மியூசிக் குரூப் ரிஹர்சல் பண்ணுற மாதிரி ஏசிலாம் வச்சு சவுண்ட் சிஸ்டம்லாம் போட்டு அது ஒரு ஹையர் பண்ணி இப்போ இன்கம் கொஞ்சம் வருது. அடுத்தது அந்த ஆடிட்டோரியம் வந்து நார்மலாக இருக்குது, ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை கொஞ்சம் பக்காவாக பண்ணணுன்னு ஒரு ஷோ ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் டிசம்பர் 20 KL. அதனால் வந்து எல்லா மியூசிக் டேரக்டரும் இன்வைட் பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் மியூசிக் டேரக்டர் வர வேண்டியிருக்காங்க. ராஜா சார் கூட நான் கொஞ்சம் டேட் பார்த்து சொல்கிறேன்னு இருக்கார். இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ணுறீங்க. நேற்று ஈவினிங் தான் ரகுமான் சாரை பார்த்தோம். அவர் என்ன சொன்னார், வரலன்னு சொல்ல, ஜூலை மாதம் வரேன், நான் வந்து பார்க்குறேன் ஆடிட்டோரியத்தை. நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் இருக்கும்போது பண்ணால் தான் உண்டு, இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா தெரியல. அதை பக்காவாக பண்ணி ஏசி சேர்ஸ்லாம் மாற்றி நல்லா பண்ணிவிட்டு அது பண்ணணும்னா நமக்கு நிறைய இன்கம் வரும். அது மூலமாக அது பண்ணி நம்ம பண்ணால் தான் உண்டு, இதுக்கப்புறம் வர்றவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஜூலை மாதம் நான் வரேன், நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போயிட்டு நான் வரேன்னு சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா யூனியன் சினி யூனியன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் மெயினில் இருக்குது. கமலா தேட்டர் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நேற்று கூட கேட்டார்ல, கார் பார்க்கிங்லாம் இருக்கான்னு ஞாபகம் கேட்டார் ரகுமான் சார். அவ்வளோ பெரிய கிரவுண்டு கிடையாது, அவ்வளோ பெரிய கிரவுண்டு, எக்கச்சக்கமான இடம் இருக்குது. அது கரெக்டாக இது வரைக்கும் யாருமே கேரை எடுத்துக்கல. ஏதோ ஒரு சின்ன குழப்பம் நடந்ததுனால அதை வந்து ராஜா சாரே அவர் அந்த பெரிய நிதி கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்க. அது கூட அது ஒரு பெரிய கதை. அங்கே உள்ள ஃபஸ்ட்டு இருந்தவங்க ஏதோ பண்ணிட்டேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு யூனியன்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றலான்னு தான் நாங்கள் முன்னாடி இருந்த தலைவர் செக்ரட்டரிலாம் நம்ம அதை வந்து நம்ம பண்ணிட்டோம்னா, ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிறது எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா தீனா அவர் வந்ததுக்கப்புறம் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தது அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கான என்ன சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நான் சந்தித்த இசை கலைஞர்கள் வந்து இது அப்படி தான் வந்து எதிர்பார்க்குறாங்க, இவங்க வந்த பிறகு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் அவர் மேலே 2-3 வாட்டி நம்ம பக்கத்து ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆமாம் கொடுத்தோம். ஆனால் அவர் வந்து ஒரு
முக்கியமான இதில் இருக்கிறதுனால அதை லேஸில் எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? புரியுது புரியுது. அது வெளிப்படையாக சொல்ல இது மாதிரி தயங்குறாங்க. அந்த மாதிரி 2 தடவை கொடுத்தோம், கண்டுக்கவே இல்லை அவங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மியூசிஷியன் வாழ்வாதாரம். பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் சினிமாவில் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க, ஒரு அமைப்பு மூலமாக போகிறீங்க, அப்படியும் அவர் மேலே நீங்கள் அதை வைக்க முடியல வைக்க அப்படிங்கிற முடியல. அது ரொம்ப இதுவாக இருக்குது எல்லாரும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுற மியூசிஷியன், அவங்களுக்கு மாதம் சம்பளம் இது கருணை தொகை கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க ஃபண்டே இல்லை. ஃபண்ட்ஸ் இருந்தால் தானே பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அதை பெரும்பாலும் ஒரு 10 மியூசிக் வரையும் கமிட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு முக்கியமான மியூசிக் டேரக்டர்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்தேலாம் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் டிசம்பர் 20 கோலாலம்பூரில். அது ஒரு பெரிய மெகா ஷோவாக பண்ணோம்னா அதில் நல்ல ஃபண்டு கிடச்சிதுன்னா நம்ம கலைஞர்களுக்கு யூஸ் ஆகும். பாவம் அவங்க ரொம்ப பேர் கஷ்டப்படுற இசைக்கலைஞர் ரொம்ப பேர் இருக்காங்க. முன்ன மாதிரி கிடையாது, ரெக்கார்டிங் கிடையாது, ஒர்க்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட ஃபண்டு இருந்தால் மாதம் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். ஃபண்டு இல்லாமல் நாங்கள் வந்த டைமில் ஃபண்டு இல்லை, ஏதோ கோல்மால் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. வேறு வழியிலையாவது நம்ம அதை கரெக்ட் பண்ணி விடுறது நல்லதுன்றதுனால அது தான் நடந்திருக்கு. அப்போது நடந்திருக்கு. அதில் நடந்திருந்தனால தான் அவங்க நம்மளை எதுவுமே சொல்லலை. எங்கள் மேலே எப்படி கேஸ் கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு. இது வரைக்கும் வாயை திறக்கலையே. சரி, அதை விடுங்க. நம்ம இன்கம் ஏதாவது வரணுன்றதுக்காக தான் மேலே ஒரு ரிகர்சல் ஆள் போட்டோம். நல்ல பிஎஸ் சிஸ்டம் சவுண்ட் நீங்கள் எல்லாம் போட்டு ஏசி எல்லாம் போட்டு அதில் ஓரளவுக்கு இன்கம் வந்துட்டுருக்கு. நாங்கள் அதை இப்போ பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது இந்த ஆடிட்டோரியம் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆடிட்டோரியம் பண்ணிட்டோம்னா வருமானம் வந்துட்டுருக்கோம், அதில் நோ டவுட். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். இசைக்கலைஞர்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய முன்னேற்றம் சம்மந்தமாக நீங்கள் இதுக்காக ஸ்டெப் எடுக்கிறீங்க. இப்போ சமீபத்தில் இந்த சின்மை விவகாரம் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் அது சம்மந்தமாக ராதாரவி அவர்கள்ட்ட கேட்டபோது கூட நான் டப்பிங் யூனியன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் சின்மைக்கு தடை போடலை அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இசைக்கலைஞர்கள்ட்ட சங்கடத்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஓப்பனாகவே இன்டர்வியூவில் சொல்லிட்டார். எங்களுக்கு வரவே இல்லை. எங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல. எங்களுக்கு நம்ம மூலியமா அது நடக்கல. சின்மை பாடக்கூடாதுன்னு நம்ம எதுவும் இல்லை சொல்ல. இல்லை இல்லை, நம்ம யூனியன்லேருந்து எதுவுமே தடை கிடையாது அவங்களுக்கு. அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் தெரியல. எங்களுக்கு அந்த நமக்கு கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல. அந்த ஸ்டெப்பை பற்றி நாங்கள் எதுவுமே எடுக்கல. அது ஏன் அப்படி எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு சிங்கர்ன்றதுனால பாடக்கூடாதுன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. சினி மியூசிஷியன் யூனியனில் தடை வச்சிருப்பாங்க. ஏன்னா ராதாரவி சொல்லிட்டாரு. அது கிடையாது. இல்லை இல்லை, அவர் சொன்னது கரெக்ட் தான். அது இப்படியே மியூசிக் யூனியனில் தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லுவார். அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், டப்பிங் யூனியன் தானே. அப்போ நீங்களும் தடை போடலன்னு? இல்லை, நாங்கள் போடல. எங்ககிட்ட அந்த மேட்ரு என்னன்னு தெரியாது. வரல, எங்களுக்கு வரல. அது என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் இவங்க தான் பண்ணாங்கன்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க நல்ல பாடகி, அவங்களுக்கு நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. அவங்கள பாட விடாமல் தடுக்கிறதுங்கிறது என்ன வகையில் ஒரு நியாயம்? ஒருவேளை ஸ்டேஜில் பாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா என்ன? அது தெரியல. அது யார் செஞ்சாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. இந்த மேட்ரு தெரியாது. நீங்கள் சொல்ல பிறகு தான் எனக்கு தெரியும். ரெக்கார்டிங்கில் பாடக்கூடாதுன்னு யாரும் தடை விதிக்கல அவங்களுக்கு. அவங்க பாடக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கணும்னா நாங்கள் தான் பண்ணணும், யூனியன் தான் பண்ணணும். ஆனால் நீங்கள் பண்ணலை. நாங்கள் பண்ணல. அவங்க பாடினா தடை சொல்கிறதுக்கும் யாரும் முடியாது. கங்கைமரன் கூட சின்மையை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது கடுமையான விமர்சனத்தை வைரமுத்து அவர்கள் மேலே வச்சுருந்தாங்க. நீங்கள் அவர் ஒரு இசைக்கலைஞர், சின்மை ஒரு இசைக்கலைஞர். இவங்க 2 பேரும் சேர்ந்து வைரமுத்து அவர்கள் மேலே வைக்கும்போது இதை நீங்கள் தார்மீகமாக ஒரு அமைப்பில் இருக்கீங்க, அதை நீங்கள் அதை சரி பண்ணணுமா இல்லை அதை கண்டிக்கணுமா? என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக ப்ராப்ளம் நம்மக்கிட்ட வந்தால் தான் நம்ம இதை பண்ண முடியும். யூனியனுக்கு வந்தால் தான் பிரச்சனை. எங்களுக்கு யார் பிரச்சனையாக இருந்தாலும் பர்சனலாக அவங்கள எனக்கு தெரியும் நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டாக பண்ண முடியாது. நம்ம யூனியனுக்கு கம்ப்ளைண்ட் வந்தால் தான் அதை நம்ம சரி பண்ண முடியும். ஒரு ப்ரொடியூசர் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுக்கலன்னா அதை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மியூசிக் யூனியனோட பொறுப்பு. இதுதான் நமக்கு ப்ராப்ளம் வந்தால் தான் அது என்னன்னு பார்க்க முடியும். வரலன்னா நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தால் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ இந்த காப்பிரைட் சம்மந்தமாக இளையராஜா அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த முடிவுகளுக்கு நம்ம சங்கம் எப்படி சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த ராயல்ட்டி முடிவு அதுக்கு நமக்கு அது ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் அப்படி போயிடும். நம்ம லைனில் வந்து போகாது. ப்ரொடியூசருக்கும் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் உள்ள கனெக்ஷன் அது.
அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம யூனியன் அது அவரோட இஷ்டம், ராஜா சாரோட இஷ்டம். அவருக்கு அவரு தேவை, கேஸ் அவருக்கு போட்டுக்கலாம். அவருடைய இது வந்து என் பாட்டை யூஸ் பண்ணால் ராயல்ட்டி கொடுக்கணுன்றது அவருடைய இல்லை அவருடைய உரிமையை அவர் கேட்குறாரு. கேட்குறது, அவ்வளோதான். அவ்வளோ ஆனால் அவர் மேலே விமர்சனம் வைக்கிறாங்களே, இது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? வரம் தான் சார், யாராவது ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் இளையராஜா சப்போர்ட் அவர் பக்கம் நிற்கிறீங்க. ஆமாம், இப்போ நான் பண்ணுற சாங்கு எனக்கு வேணும்ன்றதை நான் கேட்குறேன், முரளிக்கு வேணான்னா அவர் விட்டுறாரு. இதுதான் பிரச்சனை. அவருக்கு என்னுடைய இது கொடுங்கன்னு கேட்குறாரு, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அவருடைய உரிமையை கேட்குறாரு, உரிமையை கேட்குறாரு, அவ்வளோதான். இப்போது ஒரு உங்கள் குடும்பத்திலேருந்து வந்திருக்க பெரிய ஹீரோ ஜெய், அவர் இப்போ ஏன் அதிக படங்களில் பார்க்க முடியறதில்ல? என்ன காரணம்? ப்ரொடியூசரை தான் கேட்கணும். நீங்கள் அவ்வளோதான் கேட்கணும். இல்லை இல்லை இல்லை, பண்ணிட்டு இருக்கான், ஏதோ படம் பண்ணிட்டு இருக்கான். அங்கேயும் உங்களுக்கு வந்து போட்டிகள் அதிகமாகிடுச்சுங்க. ஒரு ஹீரோ படம் இன்னொரு ஹீரோ பின்னாடி வந்துட்டு இப்படி தானே போயிட்டுருக்கு. நீங்கள் அதே பீரியடில் இப்போ விஜய் சேதுபதி சார் கூட பண்ணிட்டு தான் இருக்காரு. ரொம்ப பிஸியாக இருந்தார், இப்போ கம்மி படங்கள் அந்த மாதிரி தான் சீசன் அது ஏற்ற மாதிரி தான் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவர் மேலே வந்து இப்போ யுவன் சங்கர் மாதிரி அவரும் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டாருன்னு ரொம்ப காலமாக பேசியிருக்கு. அது அதை உண்மைதான். வச்சு சாம்சங் உண்மைதான், அதை வச்சு சாம்சங்லாம் கொடுக்கலாம் கொடுக்காததெல்லாம் கிடையாது. ஒரு டேலண்ட்டை வச்சு தான் கொடுப்பாங்களே கண்டி, ஒரு மதம் மாறுறதை வச்சு. இந்த பக்ரீத்து கூட எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பார்ட்டி கொடுத்தாங்க. இஸ்லாம் மதத்தில் இருந்துக்கிட்டு. ஆமாம், பக்ரீத்துக்கு பார்ட்டி கொடுத்துருப்பா. அது அவங்க அவங்க மனசை பொறுத்து. மதம் மாறுறதுனாலாம் அது நம்மளாம் கேட்கக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ வந்து எந்த ஹீரோவை பார்த்தா இவங்களுக்கு தனியாக ஒரு மியூசிக் பண்ணணும்னு தோணுது? அந்த சீன்ஸ் பார்த்தா தோணுமா, இல்லை ஹீரோவை பார்த்தா தோணுமா? சீன் தான், சீன் தான் சார். சீனை வச்சு தான் நம்ம ஹீரோ எப்படி அந்த கேரக்டர் பண்ணுறாரு அந்த சீனில், அதை வச்சு தான் பண்ண முடியும். அப்படி இப்படி வந்தானா அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு சாதாரணமாக போய் ஒரு கடையில் போய் டிஃபன் சாப்பிட்றோம், டீ சாப்பிட்றோம், அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். சீனை பார்த்து கிரியேட் பண்ணுறது தானே நம்ம. இது வந்து கிரியேட்டிவிட்டி தான். கேப்டன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணதெல்லாம் அதான் கேப்டன் தான் எப்படி பண்ணியிருப்பார், அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அவரை பற்றி சொல்லுங்களேன் சார். நல்ல மனுஷன். நாங்கள் இப்போது நாளைக்கு சாங்கு விஜயகாந்த் சார்து அப்படி உள்ள தேட்டர் உள்ள உட்காந்து கம்போஸ் பண்ணியிருப்போம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வருவார், அவர் மட்டும் தான் வருவார், வந்து உட்காந்துருப்பார், ஒன்றுமே சொல்ல மாட்டார். அது நல்லா பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு போயிடுவார், அவ்வளோதான். ஒரு தடவை சார் நம்ம ஒரு படம் ரீரிகார்டிங் போயிட்டுருக்கு. அவருக்கு ஷூட்டிங் வந்து அந்த பிரசாத் டீலக்ஷன் நடந்துகிட்ருக்கு. நம்ம இங்கே ரீரிகார்டிங் நடந்துட்டு சும்மா அப்படி போகிறோம் நாங்கள் லஞ்சு பிரேக்கில். சார் அங்கேருந்து பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு வராரு, வந்து கேட்குறாரு எப்படி இருக்குது படம்னு. அந்த எப்படி இருக்குது, நல்லா வந்திருக்கா வந்து கேட்குறாரு அவர். எப்படி வந்திருக்கு சார், நல்லா வந்திருக்கா படம், தச்சு இல்லாமல் அப்படின்லாம் கேட்பார். ஒருத்தருக்கு அந்த பயம் இருக்கும். ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ உழைப்பு இருக்குது அதில், படத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. சில பேர் பார்த்துட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ பேர் உழைப்பு ஒரு படம் எடுத்துக்கினா அந்த பயம் இருக்கும். அது நல்லா கிளிக் ஆகிற வரைக்கும் அந்த பயம் இருக்கும். சினிமாவில் வந்து ரொம்ப அபூர்வமாக தான் இரட்டையர்களாக இருக்க. இப்போ லக்ஷ்மிகாந்த் பியாரிலால், MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி, சங்கர் கணேஷ், இப்படி இருக்கீங்க. நாங்கள் அவரோட ஆரம்ப காலத்துலேருந்து 2 பேரும் சேர்ந்து தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். அதை அப்படியே இண்டிவிஜுவலாக வரும்போது அதே நேமில் நாங்கள் ஆரம்பித்தோம். என்ன ஒன்று அதை பிரிச்சுக்குவோம் நாங்கள். இப்போ நான் சாங் பண்ணுறேன்னு வச்சுங்க, பிஜிஎம் பண்ணுறேன்னு சாங் மோஸ்ட்லி சபேஸ் தான் கம்போஸ் பண்ணுறது. சாங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டு நான் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி பிரிச்சுட்டோம்னா ஒரு படம் ரீரிகார்டிங் நான் பண்ணால், ஒரு பழக்கம் பொருள் ரீரிகார்டிங் பண்ணாமல இப்படி தான். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் 2 பேருமே எதுலேயும் தலையிட மாட்டோம். மெயினாக முரளி கம்போஸ் பண்ணும்போது நான் போய் இது சரியில்லை அது இல்லை சொல்ல மாட்டேன். எங்களுக்கு தெரியும் எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு. அதனால் 2 பேருமே தலையிட மாட்டோம். நாங்கள் ஓரளவுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு 44-46 படம் பண்ணோம். அதுக்குள்ளே நிறைய அப்கமிங் மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஒர்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆமாம், அது இல்லாமல் ஒரு 36 படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் மற்ற மியூசிக் டைரக்டருக்கெலாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 44-46 இல்லாமல் வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் ஒரு 36 படம் பண்ணியிருக்கோம். அதில் ரகுமான் சாருக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜோடி, என் சுவாச காற்று, ஸ்டார், இந்த கன்னடத்தில் கூட ஜோடின்னு மோஸ்ட்லி எல்லா மியூசிக் டைரக்டரும் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி ராஜா சார்து கூட ஒரு படம் பண்ணோம், கட்டுமரக்காரன். அது மாதிரி ரொம்ப எல்லா மியூசிக் டைரக்டரும் பண்ணியிருக்கோம். ஜிவி பிரகாஷ்க்கு 2-3 படம் பண்ணியிருக்கோம்.
அது வந்து அந்த பரத் சார் கூட அந்த ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி சில ஆர்ஆர் பாரத ராஜா சாருக்கு இந்த கடைசியாக ஒரு படம் பண்ணார், ஓமா. ஆமாம், அந்த படமும் நாங்கள் தான் பண்ணோம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் ஒரு படம் பண்ணார் நினைக்கிறேன், என்னது அன்னக்கொடியும் கொடி வீரணும். அந்த படமும் நாங்கள் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தோம். சில நேரத்தில் மியூசிக் டைரக்டர் அவங்க பிஸியாக இருப்பாங்க, அந்த மாதிரி கேட்கும்போது நாங்கள் பண்ணி கொடுப்போம். சரி எல்லாரும் பண்ண மாட்டாங்க, சரி நம்ம தெரிஞ்ச டைரக்டர் தானே, நம்ம அண்ணங்கிட்ட இருக்கும்போது எல்லாம் இருந்த டைரக்டர் தான். இல்லை அவங்களுடைய இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய டேஸ்ட் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாம்மா, அது அவங்க இதில் போயிட்டோம். ஏன்னா சாங்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ம் ம் அதை பேசிக் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அவங்க சாங் நாங்கள் கேட்டுக்குவோம். இல்லை இவருக்கு நம்ம பாரத சார் படம் பண்ணும்போது ஏற்கனவே அவருக்கு 2 படம் அண்ணன் கூட பண்ணோம் நாங்கள். தமிழ் செல்வன் ஒரு படம், தமிழ் படம், அப்புறம் கடல் பூக்கள். அவரு அப்படி சொல்லுவார், கடல் பூக்கிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கய்யா அப்படின்னுவார். நான் இதுக்காக சிடியை வாங்கி படம் பார்ப்போம் எப்படி பண்ணியிருக்கோன்னு. யார் ஒருத்தருமே ஒரு படம் பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி அந்த மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, அது பார்ப்பாங்க அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. அது எல்லா இதுலேயும் எல்லாருக்கும் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்து இப்படி ஒரு பாட்டு நம்ம போடணும் அப்படின்னு வேற மியூசிக் டைரக்டர் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். எல்லா மியூசிக் நல்லா இருந்ததுன்னா போடலாமே அப்படின்னு நினைப்பேன். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா புது மியூசிக் டைரக்டர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாருமே நல்ல டேலண்டட் சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அது யாருமே தப்பு சொல்லலை. நல்லா இருந்தாக்கா இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு பாராட்டலாம். சில டேரக்டருக்கு வரும்போதே இந்த மாதிரி இருக்கணும் சார்னு அவங்களே சொல்லுவாங்க, நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. வரும்போதே சீட்டு குளிக்க எடுத்துன்னு வந்துடுவாங்க, கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சீட்டு, சார் இந்த ஸ்பாட்டை கேளுங்க சார். அதனால தான் சில கெட்ட பேர்லாம் வருது. இப்போ அண்ணா சொல்லுவாங்க காப்பி அடித்தாங்க, அது காப்பியே அல்ல. வர்றவங்க ஒரு தெலுங்கு சீடி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, சார் இந்த மாதிரி வேணும் சார். நீ சும்மா இருந்துட்டு ஒரு பாட்டு போடணும் போட போகிறாங்க, இந்த மாதிரி வேணும் சார்னாக்கா அந்த மாதிரி தானே வரும். இதுதான் வந்து நீண்ட காலமாக வந்து இது காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தது காரணம். மெயின் காரணமே இது காப்பி அடிக்கிறது மியூசிக் டைரக்டர் தான் இல்லை. அவங்க வந்து என்ன கேட்டீங்களோ அதை கொடுத்துருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது அவங்க வேலை. ஒரு மியூசிக் டைரக்டர் வேலை வந்து அவங்கள நாலேஜ் என்னவோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது தான் மியூசிக் டைரக்டரோட வேலை. நீ வரும்போதே கிளி ஒரு சீட் எடுத்து வந்து நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி வேணும்னும் போது அப்புறம் எப்படி போவோம், அங்கே தானே போவோம். அப்படியே அதை சார் இதை இப்படியே பண்ணால் நல்லா இருக்கா சார், வேறு பண்ண இல்லை சார் அந்த மாதிரி இல்லையா சார், அப்போ என்ன ஆகுது, மியூசிக் டைரக்டர் மேலே கெட்ட பேர், சொந்த கற்பனை போயிடுது. அது இல்லாமல் நீ காட்டுறல்ல, நீ காட்டும் நீ தானே தப்பு பண்ணுற, மியூசிக் டைரக்டர் தப்பு பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு அவங்கள காப்பி அடிச்சேன்னு சொல்லணும். ஒரு படம் பெரிய ஹீரோ தான், அந்த படத்தில் ஒரு ஹீரோயினை காட்டும் போது டைட்டானிக் தீம் மியூசிக்கை போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த டைரக்டர் சொல்கிறாரு, சார் எனக்கு இதே மாதிரி தான் வேணும்ன்ட்டார். ஆனால் அது கிடையாது, நம்ம பண்ணுறது அந்த மாதிரி கலரில் இருக்கும். ஆனால் ஒரு பத்திரிகையில் அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்ப நம்ம தலையில் வந்து விழுந்துடும். எங்கள் மேலே இல்லை, எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் அது ஒரு அது என்ன பண்ணுவாங்க அவங்க, சரி இதை விட்டாக்கா வேறு வழி இல்லை, விட மாட்டாங்கன்னா பண்ணி தான் ஆகணுன்றதுனால பண்ணிட்டாங்க. ஓ அடிச்சிட்டாரான்றாங்க. இப்படி வரதான் கெட்ட பேர். ஒரு மியூசிக் டைரக்டராக இப்படி தான் பண்ணணுன்னாலும் யாரும் பண்ணுறது கிடையாது. தமிழ் சினிமாவில் பாட்டு சமீப காலமாக பாடல் கட்டமைப்பு இல்லை, பாட்டு சரியில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படியெல்லாம் இல்லை சார். இப்போ வந்து இல்லை, அனுராக் காசிப், நம்ம பாலிவுட் இயக்குனர் அனுராக் காசிப் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, நம்ம ஆளுங்க கூட சொல்லலை. தமிழ் சினிமாவில் பாடலுங்கிற பேரில் இப்போ வந்து வேற மாதிரி பண்ணுறாங்க. என்ன சார், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் அதுதான் லைக் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அப்போல்லாம் படம்ன்றது வந்து சார் நல்லா ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு படம் வர்றது பெரிய விஷயம் சார். இப்போ வாரத்துக்கு 5 படம் 3 படம் ரிலீஸ் ஆகுது, 5 படம் ரிலீஸ் ஆகுது. அப்படி ஆயிடுச்சு அந்த ஸ்பீடுக்கு. சாங்ஸ் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதே ஜென்ரேஷனை ஒரு சேனலில் காம்படிஷன் தான் பழைய பாட்டு தான் பாடுவாங்க. இப்போ உள்ள பாட்டு பாட சொல்லுங்க, பாட முடியாது. ஸ்டேஜுக்கு வின் பண்ண முடியாது. பழைய சாங்கை பாடினா தான் வின் பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கும் தெரியும் எது பவர்ஃபுல் சாங். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார்.